ஜனவரி 11ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ் வணக்கம். 11ஆம் தேதி எப்பொழுது இந்த கூட்டம் தொடங்க இருக்கிறது? இது பற்றின முழு விவரங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனால தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில இந்த தேர்தல் போட்டியிடுவதா அல்லது புறக்கணிப்பதா என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகின்ற 11ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று அக்கட்சியினுடைய அதிமுக மளிகை கடை தானே லேஸ்ல எடை போட்டுறாதீங்க. இங்க ஒருத்தர் மளிகை கடை மூலமாவே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இதுல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார். இதனால இந்த கூட்டம் என்பது, இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு EVK இளங்கோவன் மறைந்ததை அடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதி தற்போது காலியானதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுதிக்கு வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கு போட்டியிடுவதற்கான வேட்புமனு தாக்கலானது வருகின்ற 10ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. 17ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கலுக்கான அந்த கால அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன என்று ஒவ்வொரு அரசியல் கட்சியாக அறிவித்து வராங்க. சில மணித்துளிகளுக்கு முன்புதான் தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லை என்று தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறாங்க. ஒவ்வொரு கட்சியாக தங்களுடைய நிலைப்பாட்டை அறிவித்து வரக்கூடிய நிலையில அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? ஈரோடு கிழக்கு தொகுதியில போட்டியிட போகிறார்களா அல்லது புறக்கணிக்க போகிறார்களா என்பது குறித்து விவாதிப்பதற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்துல அனைத்து மாவட்ட செயலாளருடைய கருத்துக்களை கேட்ட பிறகு அதிமுக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் தொகுதியுடைய தேர்தல் குறித்து ஒரு இறுதியான ஒரு முடிவை எடுத்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு ஒரு முன்னோட்டமாக இந்த இடைத்தேர்தல் என்பது பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் மூலமாக மக்களுடைய மன ஓட்டம் என்ன மாதிரி இருக்கிறது, மக்களுடைய பல்ஸ் என்ன மாதிரி இருக்கிறது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த இடைத்தேர்தல் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தேர்தல் என்பது அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக இந்த மாவட்ட செயலாளர் கூட்டமானது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினம், அதாவது வருகின்ற 11ஆம் தேதி அதிமுகவுடைய நிலைப்பாடு அதிகாரப்பூர்வமாக நமக்கு தெரிய வரும். தகவல்களுக்கு நன்றி பிரகாஷ்.